துபாயில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது தரையில் விழுந்து வெடித்து சிதறிய இந்தியாவின் தேஜஸ் போர் வானூர்தி. வானோடி உயிரிழப்பு. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என வானிலை நடுவம் எச்சரிக்கை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக அரசியல் கட்சிகள் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்த திமுக அரசுக்கு மன்னிப்பே கிடைக்காது என அன்புமணி காட்டம். ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓய்வில்லை. மாநில உரிமைக்கான போராட்டம் தொடரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. பெருநகர தொடர்வண்டி திட்ட நிராகரிப்பு விவகாரத்தில் தமிழக அரசிடம்தான் குளறுபடி உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், சாலை ஊர்வலத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது தமிழக அரசு. கோவை, மதுரை பெருநகர தொடர்வண்டி திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டுமென நடுவண் அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். இளையான்குடி அருகே நெல் நாற்றை சுமந்து சென்ற முனியசாமி என்ற விவசாயி தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கான குழுவில் விவசாயிகளையும் சேர்க்க வேண்டுமென ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு.